தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 27/8/2024 செவ்வாய்க்கிழமை. ரோகிணி நட்சத்திரம் இரவு 8:48 வரை, பிறகு மிருகசீரிஷம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நண்பர்களை நம்பும் நீங்கள் நண்பர்களையும் நம்புங்கள்னு சொல்ல போறேன். ஏன்னா இதே தலைப்பில் நான் ஏற்கனவே தினத்தந்தியில் எழுதினேன். நண்பர்களை நம்புறிய, ஆனால் நம்பர்களையும் நீங்கள் நம்பணும். நம்பர்கள்லாம் என்ன? எண் கணிதம். எண் கணிதம் ஒரு பொன் கணிதம். அதனால பெயர் மாற்றத்தினால பெரிய மாற்றங்கள் பல பேருக்கு வந்திருக்கு. பேரில் எத்தனை எண் ஆதிக்கத்தில் வச்சுக்கிறதுன்னு இருக்கு. 42ல் பேர் வைக்கலாமா அப்படின்னு எனக்கு ஒருத்தர் தொலைபேசி வாயிலாக கேட்டார். 42ங்கிறது 4 + 2 6, 6ஆம் நம்பரில் வச்சுக்கிறாரு. ஆனால் 42ங்கிற ஆதிக்கத்தில் வச்சுக்கிறாரு. சில பேர் 24ல் வச்சுக்கலாம். அதை 42 திருப்பி போட்டால் 24. அதுக்கு ஒரு பாடல் உண்டு. பொன்கணிதம் என்கின்ற எண் கணிதத்தில் புதிய பெயர் 42ல் வைத்தால் தன் வாழ்வில் முற்பாதி வளர்ச்சி ஆகும், தானாக பிற்பாதி தளர்ச்சி ஆகும். 42ல் வச்சேன்னு வச்சுங்க. முதல்ல 4 2 மடங்கா இருக்கு, அடுத்தது 2 1 மடங்கு இருக்கு. அதனால முதல் பாதி வளர்ச்சி, அடுத்த பாதி தளர்ச்சி. முன்னேற விரும்புவோருக்கு எதிர்ப்பு உண்டு, முறையாக காரியங்கள் நடைபெறாது. கண்ணேறுபடும் விதத்தில் ஒரு காலத்தில் அவங்க வாழ்க்கை அவ்வளவு திருஷ்டிப்படுற மாதிரி இருக்குமா. கண்ணேறுபடும் விதத்தில் ஒரு காலத்தில் கையேந்தி வாழும் நிலை மறுகாலத்தில். ஒரு காலத்தில் அதல பாதாளத்தில் கீழே போயிடுவாங்களாம். அப்படி போயிடுவாங்க. வண்ணமிகு ராகுவுடன் மதியும் சேர்ந்தால், ஜாதகத்தில் ராகுவோடு சந்திரன் சேர்ந்திருந்தால் மட்டுமே இந்த எண் அதிர்ஷ்டமாகும். ராகு பிளஸ் சந்திரன் ரெண்டும் சேர்ந்து ஒரு கட்டத்தில் நல்லா பலம் பெற்று இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி 42ல் பேர் வச்சுக்கிறதுக்கு மிக அற்புதமான பலன் கிடைக்கும். அதில் கூட இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ பேரில் சரிபாதியாக பிரித்து அதில் ஒரு பக்கம் கூட ஒரு பக்கம் குறைய வந்தால் அது முன்பக்கம் குறைய வந்தால் முற்பாதி நல்லா இருக்காது, பின்பக்கம் கூட வந்தால் பிற்பாதி நல்லா இருக்குங்கிறாங்க. சின்ன எடுத்துக்காட்டுக்கு ஒரு பேர் கலாவதின்னு ஒரு பேர் வச்சுங்க. KALAVATHI. அது மொத்த எழுத்துக்களில் எண்ணி பார்க்குற போது 4 4 8 1 9 எழுத்து இருக்குது. இங்கிட்டு 4 அங்கிட்டு 4 பிரிச்சிடணும், நடு எழுத்தை விட்டுறணும். KALAன்னு போட்டால் 7 வரும். அங்கிட்டு ATHI அது மட்டும் போட்டீங்க அப்படின்னா 11 வரும். முன்பாதி 7 பின்பாதி 11. முன் 30 வருஷத்தை காட்டிலும் பின் 30 அவங்களுக்கு ஓகோன்னு இருக்காங்க. பின் வாழ்க்கையில் கொடியேற்றி பறக்கிறாங்க. அதனால பிற்பாதி முன்னேற்றம். இப்படியெல்லாம் இந்த எண்கணிதத்தில் எத்தனையோ விதமான வகைகள் உண்டு. அவற்றையெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கு யோகமான நாள். நினைத்தது நடக்கும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பும் உண்டு. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில். 3ஆம் இடம் என்பது வெற்றிகள் ஸ்தானம். எனவே இன்றைக்கு நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. இன்று நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திரன் ராசியில் குருவோடு கூடி குருச்சந்திர யோகமாக இருக்கிறார். எனவே இன்றைக்கு அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, சாதாரணமாக தொழில் செய்பவர்களுக்கு கூட தொழிலில் இருந்த தொல்லைகள் அகலும், குறுக்கீடுகள் விலகும். பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். நினைத்த அளவிற்கு லாபம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, ராசியிலேயே செவ்வாய் 6க்கு அதிபதி இருப்பதனாலே இன்று கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு வழிபாட்டிலும் கவனம் செலுத்த வேண்டும். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாவது அரிது. விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். இந்த நாளில் விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம். ராசியிலேயே விரையாதிபதி புதன். இன்றைக்கு நீங்கள் எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்ய இயலாது. குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கும். அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு உங்களுக்கு குறையலாம். நீங்கள் செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தாலும் சில காரியங்களை முடிக்க இயலாமல் போகலாம். ஆரோக்கிய தொல்லைக்கும் ஆட்பட நேரிடும். மருத்துவ செலவு உண்டு, கவனம் தேவை. சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கின்றது. ராசியிலேயே சூரிய சனி பார்வை இருப்பதனாலே நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலாமல் போகலாம். கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகலாம். ஆரோக்கிய தொல்லையின் காரணமாக மருத்துவ செலவுகள் கூடுதலாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறாமல் போகும். இந்த நாளில் நன்மைகள் நடைபெற செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமான் வழிபாடு நன்மை தரும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு எண்ணங்கள் எளிதில் நிறைவேற வேண்டுமானால்
கேது பலம் உங்களுக்கு தேவை. கேது உங்கள் ராசியில் இருக்கிறார். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கடவுள் வழிபாட்டினால்தான் இன்றைக்கு நீங்கள் காரியங்களில் வெற்றி காண இயலும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பற்றி சிந்திப்பார்கள். தொழில் செய்பவர்கள் தொழிலை விட்டு பங்குதாரர்களை விட்டு விலகி தனியாக செய்யலாமா என்று சிந்திப்பார்கள். நீங்கள் எப்படி சிந்தித்தாலும் அந்த சிந்தனைகள் வெற்றி பெறுவது சந்தேகம்தான். காரணம், ராசியிலேயே தனாதிபதி சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கின்றார். பணப்புழக்கம் குறைவாகவே இருக்கும். மனதில் எண்ணங்கள் அதிகரிக்கலாம். இதை செயல்படுத்த இயலாத நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். யோசித்து செயல்பட வேண்டிய நாள். எது செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிக முக்கியம். அது மட்டுமல்ல, நண்பர்கள் பகையாகலாம். நல்லவர்கள் கூட உங்களுக்கு உறவாக இருந்தவர்கள் உங்களை விட்டு விலகலாம். முன்னேற்ற பாதையில் முட்டுக்கட்டைகள் வந்து கொண்டே இருக்கும். உத்தியோகத்தில் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி சக பணியாளர்களிடம் நீங்கள் அளவலாக வேண்டாம். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். கேட்ட சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். ஒரு சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படும் அளவுக்கு கூட பிரச்சனைகள் வரலாம். கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, குறு பார்வை இருக்கின்றது. இடைவிடாத முயற்சிக்கு இன்று வெற்றி கிடைக்கும் நாள். இருமடங்காக வரவு வந்து சேரலாம். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடித்துக் கொடுப்பீர்கள். அது மட்டுமல்ல, ஆடம்பர பொருட்களை வாங்கும் யோகமும் உண்டு. அஷ்டமத்திலே செவ்வாய் இருப்பதால் விரயங்கள் உண்டு. பழைய சொத்துக்களை விட்டுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தி உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். இடமாற்றங்களை விரும்புவீர்கள். வீடு மாற்றங்கள் ஒரு சிலருக்கு வருவது போல் தோன்றி கை நழுவி செல்லலாம். என்ன இருந்தாலும் இந்த நேரத்தில் வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதே நல்லது. தனுசு ராசி நேயர்களே, செவ்வாய் பார்வை உங்கள் ராசிகள் பதிகிறது. எனவே உங்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். யாரையும் நீங்கள் கேட்காமல் ஒரு புது முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் காண்பீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெற்று வெற்றி உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வாரிசுகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். இடமாற்றம் பற்றிய சிந்தனை மட்டுமல்ல, இடம் வாங்கும் யோகம் கூட உண்டு. ஒரு சிலருக்கு அயல்நாட்டிலிருந்து அழைப்புகள் வரலாம். நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய வாருங்கள் என்று சொல்லி அதிக சம்பளத்துடன் கூடிய இடம் என்று அவர்கள் அழைப்பு விடுக்கலாம். அதுபோன்ற காரியங்கள் நடைபெறுகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை அலசி பார்த்துவிட்டு சேர்ந்து கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று யோகமான நாள். சோதனைகளை வந்து சாதனை படைக்கின்ற நாள். சொல்லும் சொற்கள் எல்லாம் இந்த வெல்லும் சொற்களாக மாறப்போகின்றது. மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை கேட்ட சலுகைகள் கிடைக்கும். வீடு வாங்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும் என்று கடனுதவி கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அது நடைபெறும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, நூதன பொருட்களின் சேர்க்கை ஏற்பட்டு மகிழும் நாள். நோய் அகல மாற்று மருத்துவத்தை மேற்கொள்வது நல்லது. நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டும். காரணம், உங்கள் ராசிநாதன் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். ராசியை சூரியன் பார்க்கின்றார். சப்தமஸ்தானத்திலிருந்து பார்ப்பதால் குடும்ப சுமை கொஞ்சம் கூடும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். எனவே நீங்கள் எதை செய்தாலும் யோசித்து செய்வதும் விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலமே இன்றைய நாள் இனிய நாளாக அமையும். மீனராசி நேயர்களே, ஜென்ம ராகு. பயணங்களால் பலன் உண்டு. குழப்பங்கள் தீர நீங்கள் எடுத்த முடிவு வெற்றி பெறும். அதே நேரத்தில் உங்களுக்கு பெரிய மனிதர்களை சந்திப்பால் பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் விடுபடுவீர்கள். ராஜநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். 3ஆம் இடம் வெற்றிகள் தெரிகின்ற இடம். எனவே இன்று பாகப்பிரிவினைகள் பஞ்சாயத்துகள் பற்றி பேசினால் அதில் வெற்றி கிடைக்கும். அதே நேரம் பொது வாழ்வில் உள்ளவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டால் அதிலும் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. பஞ்சமஸ்தானத்தில் புதன். மாமன் மைத்திரன் வழியில் ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதை நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய சூழல் கூட உருவாகலாம். என்ன இருந்தாலும் ஜென்மத்தில் ராகுவும் 7இல் கேதுவும் இருப்பதால் நாகசாந்தி பரிகாரங்களை செய்தால்தான் ஏற்ற இறக்கமில்லாத வாழ்க்கை உங்களுக்கு அமையும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.